how IDM works. எங்க உங்க யூனிஃபார்ம் காணோம். யூனிஃபார்மா? ஆமா ப்ரோ, அதே ஒரு சிகப்பு கலர் சட்டை. அந்த டி-ஷர்ட்டா? அது என்ன தெரியல ப்ரோ. அந்த சட்டையை வந்து துவைக்க போட்டாங்களாம். ஸோ வேறு இது இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டை காலேஜ் டிஷர்ட் கிடையாது, சட்டையும் கிடையாது. இது டிஷர்ட் ஒரு ஃபார்மல்ஸ்க்கு வாங்கினது. நல்லா இருக்கா ப்ரோ சட்டை? சரி, இப்போ ஃபன்ஸ் அப்பார்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு ஐடிஎம் ஒர்க்ஸ், இந்த ஐடிஎம் எப்படி ஒர்க் ஆகுது அண்டு மித்த ப்ரௌசரோட டவுன்லோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஐடிஎம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிஜமாக உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் அதிகமாகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலசரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் எப்படி டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ஒரு பேக்கெட்ஸாக சென்ட் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 GB ஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த 1 GB ஃபைலை வந்து 100 MB வந்து ஒரு 10 ஃபைல்ஸ் அனுப்போம். ஸோ இந்த பேக்கெட்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டவுன்லோட் மேனேஜர் வந்து எல்லா பேக்கெட்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு ஒரு ஃபைலாக கொடுக்குது. இப்படி வந்து ஒரு டைப் ஆஃப் டவுன்லோட் மேனேஜர் ஒர்க் ஆகும். இன்னொரு டவுன்லோட் மேனேஜர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சிங்கிள் பேக்கெட்ஸை வந்து சிங்கிள் டைமில் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு சில டவுன்லோட் மேனேஜர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இன்டர்நெட்லேருந்து கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் இது. இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷ் கெட் அப்புறம் அதுக்கப்புறம் DAP மேனேஜர், இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுன்லோட் மேனேஜர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் மட்டும்தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற ரீசன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த IDM சாஃப்ட்வேரோட குவாலிட்டி அண்ட் அதே மாதிரி டவுன்லோட் ஸ்பீட் வந்து நிறைய அதிகமாக இருக்கிறதுனால இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த IDMல வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த IDM வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த IDM எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் IDMல வந்து ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது லிங்க் டிடெக்ட் பண்ணி அந்த லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த IDM சாஃப்ட்வேர்க்குள்ளே இம்போர்ட் பண்ணும். அந்த லிங்க் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் இல்லாட்டி டவுன்லோட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்ததுக்கப்புறமாட்டி உங்களோட ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா பேக்கெட்ஸை அட் அ டைமில் ஃபுல் பேண்ட்வித் அப்படிங்கிறத எதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 100 MBPS இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோடுக்கான அந்த 100 MBPSமே இந்த IDM சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும். இதே இது நீங்கள் ப்ரௌசருக்கு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ யூஸ் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு 50 MB அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபைலில் அதிகமான பேக்கெட்ஸில் அதிகமான பேண்ட்வித் யூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட ஃபைல் வந்து சீக்கிரமாக டவுன்லோடே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த IDM என்ன பண்ணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து பேக்கெட்ஸாக வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும். ஸோ ஸ்டிச் பண்ண ஃபைலை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரில் வந்து அது அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த IDM ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இந்த IDM என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 50 GB ஃபைல் சைஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் சர்வருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். அதை என்ன அப்படின்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஸோ இப்படி சென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த 50 GB ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா 10 GBயாக 5 பேக்கெட்ஸாக மாறிடும். ஸோ இந்த 5 பேக்கெட்ஸுமே அட் அ டைமில் டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் இன்டர்நெட் ஸ்பீட் யூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி டைம் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஃபைலை வந்து சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி முடிச்சிடும். பட் கம்பைலிங்கு ஒரு சில டைம் எடுக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பின்னாடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த IDM ஒர்க் ஆகும். பட் இதே நீங்கள் ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி பண்ணாது. சிங்கிள் டைமில் டவுன்லோட் பண்ணும். அதே மாதிரி இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கம்மியாக தான் இது யூஸ் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட்ஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் கம்பேரிங் டு ப்ரௌசர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டவுன்லோட் ஸ்பீட் செக். நான் ஒரு 5 GB ஃபைலை வந்து க்ரோமில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட டவுன்லோட் ஸ்பீடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அட்மோஸ்ட் இங்கே நமக்கு 3 MB ஸ்பீட் வருது. ஆல்சோ இதோட டவுன்லோடிங் டைம் வந்து கூட்டிக்கிட்டே போகுது, ஆல்சோ குறைய மாட்டேங்குது. ஸோ இதுலேருந்து ஏன் தெரிய வருது அப்படின்னா நம்மளோட க்ரோம் ப்ரௌசராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசராக இருக்கட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் பேக்கேஜை மட்டும் தான் அட் டைமில் டவுன்லோட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ நம்ம இதே லிங்க்கை வந்து நம்ம IDMல பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த IDMல நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கலாம். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு கீழே டவுன்லோட்ஸ் அப்புறம் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு 2 காலம் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன பேக்கெட்ஸ் எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த IDM அப்படிங்கிறத வந்து சிங்கிள் பேக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம், மல்டிபிள் பேக்கெட்ஸை ஃபுல் இன்டர்நெட் ஸ்பீட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஃபைல் வந்து சீக்கிரமாக டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. டவுன்லோட்ஸ் இதில் IDMல இருக்க ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ஒரு டவுன்லோட் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா
ஒரு ஃபைல் வந்து ஒரு 5 mbps ஸ்பீட் இல்லாட்டி ஒரு 100 mbps ஸ்பீட் இருக்கிற இடத்துல ஒரு 50 mbps ஸ்பீட் மட்டும்தான் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனாலும் அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஓடும். நெக்ஸ்ட் டவுன்லோட் கேன்சலேஷன். அதாவது உங்களோட ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களோட டவுன்லோட்ஸ் கேன்சல் ஆகும் அதாவது எந்த ரீசனுமே இல்லாமல். இதே இது நீங்கள் IDM எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ் கேன்சல் ஆகும். பட் அது நீங்கள் ரெஸ்யூம் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துல டவுன்லோடு ஸ்டாப் ஆச்சோ மறுபடியும் அங்கேருந்து ரெஸ்யூம் ஆகி ஃபைலை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால தான் IDM வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கைண்ட் நோட் என்ன பண்ணால் இந்த வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கும் கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் நான் எங்கே ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து பேக்கப், அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட் ஐடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 TB ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் பேக்கப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டேக் அவுட் கூகுள் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ட்ரைவ் அண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா டேட்டாஸுமே மொத்தமாக பேக்கப் பண்ணி ஒரு சில ஃபைல்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் இந்த 4.5 TB டவுன்லோட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த IDM தான் நான் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்சோ இந்த IDM நான் யூஸ் பண்ணதுனால என்ன அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்ட் வித்தின் 5 டேஸே நான் இந்த 4.5 TB நான் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இந்த 4.5 TB நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு NAS நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த NAS நான் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுனால ஒரு சில ஷார்ட் வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். லாஸ்ட் IDM ஃப்ரீயா இல்லை பெய்டா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். IDM வந்து ஒரு 30 டேஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதோட சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் இங்கே பாருங்கள். அண்ட் அதே மாதிரி IDMல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டவுன்லோட்ஸ் வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நீங்கள் 100 ஃபைல்ஸ் கூட அட் அ டைமில் டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ ஒரு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜருக்கும் ப்ரௌசர் டவுன்லோட் மேனேஜருக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் ஏன் நான் இந்த IDM பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் பாலாசரவன். பட் வீடியோ முடிக்கிறதுக்கு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா IDMக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ IDMக்கு ஆல்டர்னேட் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, அது ஃப்ளாஷ் கேட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பட் இது வந்து ஒரு சைனீஸ் சாஃப்ட்வேர். பட் நான் அதை அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃப்ளாஷ் கேட்டை பற்றி நான் ஒரு சில இதை டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெஸ்டிங் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். அண்ட் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலாசரவன். டாடா, பை பை.